பிரியாணி வாசம் நல்லா இருக்கே! விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, கஞ்சா கருப்பு செஞ்ச சம்பவம். வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்ச கோட் படம் போதுமான வரவேற்பு பெறல. இப்போ வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. படத்தோட ஷூட்டிங் தாண்டிக்குடியில நடந்துட்டு வருது. வினோத் இயக்கம் அப்படிங்கிறதால இந்த படத்தின் மேல எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல, விஜய் பத்தி சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு வெளிவந்திருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் கட்சிய ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அவரு, இப்போ முழு நேர அரசியல்வாதி. பார்க்கப்போனா, கிடைக்கக்கூடிய கேப்ல தான் ஜனநாயகன் படத்துல நடிக்கவே போயிருக்காரு. அந்த அளவுக்கு பொது பிரச்சனைகள், கட்சி கூட்டங்கள், தன்னோட எதிர்த்தரப்ப விடாம விமர்சனம் பண்றது அப்படின்னு படு பிஸியா இருக்கிறாரு. அவரு அரசியலுக்கு வந்தது அவரோட ரசிகர்களுக்கு சந்தோஷத்த குடுத்திருந்தாலும், சினிமாவுல இருந்து ஒதுங்கி இருக்க போறது கொஞ்சம் வருத்தத்த தான் குடுத்திருக்கு. வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்த அவரோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜய் பத்தி சந்தானம் பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. தனியார் சேனல் ஒண்ணுல நிகழ்ச்சியில பங்கேற்ற அவரு, விஜய் பத்தி பேசும்போது தலைவா படத்துல நானும் விஜயும் சேர்ந்து நடிச்சோம். கதைப்படி அமலா பால் ஒரு டான்ஸர காதலிக்கிறது மாதிரி காட்சி இருக்கும். அப்போ அந்த டான்ஸர கிண்டல் செய்யக்கூடிய விதமா அவர் போட்ட ஸ்டெப்ஸ்கள கலாய்ச்சு விஜய் கிட்ட பேசுறது தான் காட்சி. அப்படி நான் பேசும்போது, "உன்னோட நடனமும் தான் சைக்கிள் வீல் பெண்ட் ஆன மாதிரி ஏன் வளைச்சு வளைச்சு ஆடுற?" அப்படின்னு சொன்னேன். அத கேட்ட அவரு, "நீ என்னோட டான்ஸ கிண்டல் பண்ற மாதிரி இருக்குதே" அப்படின்னு சிரிச்சாரு. அதுக்கு பின்னாடி "நல்லா தான் இருக்குது, வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அழகிய தமிழ்மகன் படத்துல நடிச்சப்போ, காரைக்குடியில ஒரு ஹோட்டல்ல நான், விஜய், கஞ்சா கருப்பு எல்லாருமே தங்கியிருந்தோம். நாங்க மேல தங்கியிருந்தோம். கீழ யாரோ ஒரு பாய் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ பிரியாணி வாசம் வந்துச்சு. "விஜயோ, பிரியாணி வாசம் நல்லா இருக்குதே" அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. உடனே கஞ்சா கருப்போ, "உங்களுக்கு பிரியாணி வேணும் அவ்வளதானே" அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவரு போன கொஞ்ச நேரத்திலேயே மேல செம கூட்டம் கூட ஆரம்பிச்சுருச்சு. "ஏன் இவ்ளோ கூட்டம்?" அப்படின்னு பார்க்க போனேன். அங்க நின்னுட்டு இருந்த கஞ்சா கருப்பு கிட்ட, "ஏன் இவ்ளோ கூட்டம்?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரோ, "இல்ல விஜய் அண்ணன் பிரியாணி கேட்டாருன்னு போய் சொன்னேன்" அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விஜய பார்க்க பல பேர் மேல வந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.